இப்போ நாம இருக்க ஜென்ரேஷனில் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. சேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தா அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்மோட சேல் வேல்யூ அதிகமாகவே இருக்குது. இதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் ஒரு எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஒரு ரியலிஸ்டிக் ஆர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்மும் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸிபிஷனில் நிறைய பேர் வராங்க, நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. நீங்கள் போய் உங்கள் ரியலிஸ்டிக் ஆர்ட்க்கு முன்னாடி இருந்து நீங்கள் அந்த காம்போசிஷனு என்ன எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்தது, இதோட லைட்டிங் ஏன் இப்படி இருக்குது, கலர் காம்பினேஷன் ஏன் இப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கன்வே பண்ணலாம். அதாவது நீங்கள் அந்த பெயிண்டிங்கில் என்ன பார்க்குறீங்க, வியூவர் அந்த பெயிண்டிங்கில் என்ன பார்க்குறாரு, இது ரெண்டுமே ஒன்று தாங்க. அப்படியே நடந்து போய் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் கிட்ட போகிறீங்க. நீங்கள் இமோஷனல் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று கொடுத்து வரைஞ்சிருப்பீங்க. அந்த வியூவர் அவருக்கு என்ன அன்னைக்கு எமோஷன் இருக்குன்றத பொறுத்து வேற ஒரு விஷயத்த பர்சீவ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணாமே நிறைய விஷயங்கள் புரியுங்க. புரிதலும் பார்த்தீங்கன்னா உங்கள் இமோஷனல் பேலன்ஸை பொறுத்து வேற மாதிரி புரியும். என்ன கேட்டிங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்ம் எவர் சேஞ்சிங் ஆர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு யூனிக் கேரக்டர் என்னென்னா, ஒரு பெயிண்டிங்கை ஒரு வாட்டி தாங்க பண்ண முடியும். அந்த ஆர்டிஸ்ட்டே நினச்சாலும் எக்ஸாக்ட் ரெப்ளிகாவாக இன்னொன்று பண்ண முடியாது. ஒரே ஒரு ஒரிஜினல் தாங்க எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும். இந்த சில டிஃப்ரென்சியேஷனால அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்ம் நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்ப பாப்புலராக இருக்குங்க. இந்த வீடியோ பதிவு எந்த ரியலிஸ்டிக் ஆர்ட் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுமே டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லைங்க. என்னோட இன்ஸ்பிரேஷனுமே ரியலிஸ்டிக் ஆர்ட் ஃபார்ம் தான். ஃபண்டமெண்டல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்டால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் வரைய முடியுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருங்க. அவர் பேர் ஜாமினி ராய். அவர் யூரோப்புக்கு போய் கிளாசிக்கல் பெயிண்டிங் படிச்சுட்டு வந்தார். ஆனால் ரிட்டர்ன் வந்துட்டு அப்புறமா அவர் செட்டில் ஆன ஆர்ட் ஃபார்ம் என்ன தெரியுங்களா? ஃபிகரேட்டிவ் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்ம். மகாபாரதம் ஸ்டோரியை கிட்டத்தட்ட 20,000 பெயிண்டிங்கில் வரைஞ்சிருக்காருங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அவரோட படங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுங்க.